கடைசி ஃபைனல்ஸோட அந்த காமிச்சாங்கல்ல, லைக் நம்ம பண்ண டிஷ் அந்த பீச்சை ரெப்ரசென்ட் பண்ணி அதை நான் பார்க்கும் போது கண்ணிலேருந்து எனக்கு தண்ணி வந்துச்சு. எனக்கு நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் நான் வந்துட்டு பார்த்தது கிடையாது. அண்ட் இட்ஸ் வாட் தே ஆல்சோ டோல்ட். அந்த மாதிரி ஒரு டிஷ் யாருமே பார்த்தது கிடையாது. வீடியோக்காகவே சொல்லல, சீரியஸா அதோட எக்ஸிகியூஷன் வந்து நான் சொல்லி ஆகணும். அல்டிமேட்டா பண்ணா போல. மாதிரி டிசிடிசில சொல்லிட்டாங்க, நீங்க வந்து அட்மையர் பண்ற மாதிரி ஒரு ட்ரீம் பிளாட்டர் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து மெசேஜ் பார்த்தோன்னே இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சைடு ட்ரீம் பிளாட்டர் தானே அங்கிள், வெயிட் பண்ணுங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எனக்கு செம்ம டென்ஷன். இவர்கிட்டையும் காட்ட முடியாது தெரியுமா. அவர் என்ன ரெடி பண்ணியிருக்கா போல பாரு ஜெகதீஷ். ஸ்வேதாவை அக்கா கிட்ட போயிட்டு என்ன ரெடி பண்ணிருக்காரு பாக்க, ஏதாச்சும் ஒன்று கத்து கொடுத்தா எல்லாத்தையும் அங்கதான் காட்ட முடியும். நான் பாட்டு சும்மா இருக்கேன். என்னன்னா உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. வெயிட் டென்ஷனே ஆக மாட்டா போல அழகா. ஆனா ஒரு எக்ஸிகியூஷன் வந்து நீட்டா வந்து சொல்லி கொடுத்தா போல. முதல்ல அந்த கடல் உருவாக்குறது எப்படின்னு கத்து கொடுத்தா போல. ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சாண்டு, அதுக்கப்புறம் அந்த சிலிக்கானு. அந்த சிலிக்கானுக்காக எங்கெங்கெல்லாம் தேடாத இடம் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பாக்குறேன் சிலிக்கானோட அந்த மோல்டுக்கான அந்த லிக்விட் எடுத்துட்டு வந்து இது மிக்ஸ் பண்ணுங்க அங்கிள், ஒரு மோல்டு பண்ணலாம். கிளிஞ்சல் தேடுறேன், எங்க பார்த்தாலும் கிளிஞ்சல் கிடைக்கல. அப்புறம் ஒரு கடையில போயிட்டு காலையில போயிட்டு பீச்ல தேடி ஒரு கிளிஞ்சல் எடுத்துட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு வந்து மோல்டு பண்ணி சூப்பரா பண்ணாப்புல. அந்த லைஃப் லாங் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அதாவது நம்ம வாழ்ந்த பீச்சை அப்படியே இதுல காட்டணுங்கிறது எனக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஜெகதீஷ்க்கு. இந்த நேரத்துல வேற லெவல்ல இருந்து இன்னைக்கு கூட நான் ஏதோ ஒரு அந்த பக்கம் பீச் பக்கம் போனேன். தம்பி அந்த பீச்சை பார்த்து நான் அழுதுட்டேன்பான்னு ஒரு பாட்டி சீரியஸா. நான் அப்படியே நாங்கெல்லாம் எகிரி குதிச்சோம்பா. ஏன்னா நீ உண்மையை ஒத்துக்கிட்ட, நீ பீச்ல வளர்ந்த, நீ எல்லாம் அங்கேயே நீ ஜிம் பண்ணியிருக்க, அங்கேயே ஒர்க் அவுட் பண்ணியிருக்க, அங்கேயே ஓடி இருக்க. அங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் பார்த்து நான் சொல்லி ஆகணும் இந்த நேரத்துல சொல்ல. ஏன்னா அந்த பீச் எனக்கு என்னன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்டயே சொல்றேன். அப்பா இருக்கும்போது படகோட்டின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சாரோட படத்தை வந்து அங்க ஷூட்டிங் பார்த்திருக்காரு. நான் வந்து ஜானின்னு ரஜினி சாரோட படம், கமல் சார் சட்டம்னு பழைய படம், சூர்யாவோட அப்பா இருக்காருல்ல ராமன் பரசுராமன் ஒரு படம், அந்த படம்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நான் அங்க அந்த பீச்ல உட்காந்து பார்த்திருக்கேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஆக்கிரி ராசா சொல்லிட்டு அமிதாப் பச்சனோட படம், சிரஞ்சீவியோட படம், அந்த பெசன்ட் நகர் அந்த இடத்துல ஏகப்பட்ட ஷூட்டிங் நடக்கும்டா. அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. அப்படி என்ன 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்ச் தான் படிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அதை பார்த்தம்போது அந்த மண் வந்து எனக்கு மறக்கவே மறக்காது. இன்னைக்கும் நான் எவ்வளவு தூரம் ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் சரி, அந்த பெசன்ட் நகர்ல வந்து அந்த மண்ணுக்கிட்ட அப்படி வந்து நின்று கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்தேன்னா கோயில் போறதை விட எனக்கு சந்தோஷமா இருக்கும். சீரியஸா அங்கிளோட ஐடென்டிட்டியே பெசன்ட் நகர். ஸோ அதை நம்ம ஒரு பிளேட்ல கொண்டு வரலாம்.